إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் அவனது வாழ்நாளிலே மார்க்க கல்வியை தேடி கற்கக்கூடிய அந்த காலம் அவனுக்கு ஈருலகிலும் பிரயோசனம் உள்ளதானதாக இருக்கின்றது. அதிலும் அவன் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே படிக்கின்ற பொழுது அதனுடைய சிறப்புகளும் வெகுமதிகளும் மிக அதிகமானதாக காணப்படுகிறது. ஒரு முஸ்லிம் அவன் கற்க வேண்டிய கல்விகளில் முதன்மையானது, முக்கியமானது, அடிப்படையானது அல்லாஹ்வுடைய நம்பிக்கையானதாக இருக்கின்றது, ஈமானுடைய தூண்களானதாக இருக்கின்றது. இதனை நாங்கள் அகீதா என்று சொல்கிறோம். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கையை சுமந்த அகீதாவுடைய நூல்களிலே மிக சிறப்பானதும் எளிய நடைமுறையிலே உள்ளதானதும் அனைத்து பாடங்களையும் உள்ளடக்கியதும் ஒவ்வொரு முஸ்லிமும் படித்தவன், பாமரன், பெரியவன், சிறியவன், ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டியதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய அகீதா. இந்த கொள்கையை தெளிவு காட்டக்கூடிய நூல்களிலே மிக சிறப்பான ஒரு நூல் தான், பிரயோசனமான ஒரு நூல் தான் அல் அகீதா அல் வாசித்தியா என்று சுருக்கமாக சொல்லக்கூடிய இந்த நூல். இதனுடைய முழுமையான பேர் அல் அகீதா அல் வாசித்தியா اعتقاد الفرقة الناجية المنصورة إلى قيام الساعة أهل السنة والجماعة. இந்த நூலை தொகுத்த இமாம் அனைத்து காலங்களிலும், அனைத்து சமூகங்களிலும், அனைத்து இடங்களிலும் அறிமுகப்படுத்துவதற்கு தேவையற்ற அளவுக்கு பிரபலமானவராக காணப்படுகின்றார். ஷேഖுல் இஸ்லாம் அல் இமாம் அல் ஹாஃபிஸ் தகீயுத்தீன் அபுல் அப்பாஸ் அஹ்மத் இப்னு அப்துல் ஹலீம் இப்னு அப்துல் ஸலாம் இப்னு தைமிய்யத் அல் ஹர்ரானி அத்-திமஷ்கி ரஹிமஹுல்லாஹ் ஹிஜ்ரி 661 பிறந்தார். ஹிஜ்ரி 728 வஃபாத்தானார். இந்த இமாமுடைய நூல், இது அகீதுல் வாசித்தியா என்று சொல்லக்கூடிய இந்த நூல் தொகுக்கப்படுவதற்கான காரணமாக இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மஜ்மூ என்ற அந்த நூலிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அகீதத்துல் வாசித்தியா நூல் தொகுக்கப்பட்டதற்கான காரணம் என்னென்று சொல்லி,
ரதியுத்தீன் அல் வாசித்தி என்று சொல்லக்கூடியவர் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர். அவர் வாசித் என்ற நாட்டிலே, அந்த பிரதேசத்திலே காதியாக இருந்தவர். வாசித் என்ற நாடு, அந்த பிரதேசம் பஸ்ராவுக்கும் கூஃபாவுக்கும் மத்தியில் இருக்கின்றது. இந்த பிரதேசத்திலே இருந்த அந்த இமாம் பயணத்தை மேற்கொள்வதற்காக வேண்டி தயாராகின்றார்கள். திமஷ்குடைய வழியாக அவர்கள் ஹஜ்ஜுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சந்திக்கின்றார்கள். சந்தித்து அவர்கள் முறையிடுகின்றார்கள். தத்தாருடைய அந்த ஆக்கிரமிப்புக்கு பின்னால் அதை சூழ உள்ள பிரதேசங்களிலே மக்கள் அறிவிலித்தனமானவர்களாக இருக்கின்றார்கள். அநியாயம் என்பது அவர்களிலே குடிக்கொண்டு விட்டது. அதில் குறிப்பாக ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய தன்மை அதிகரித்து விட்டது. மார்க்கத்துடைய பகுதி அவர்களை விட்டும் இல்லாமல் போய்விட்டது. எனவே சுருக்கமாக எனக்கும் எனது குடும்பத்துக்கும் இன்னும் மக்களுக்கும் பிரயோசனம் அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சிறு நூலை, அகீதாவுடைய நூலை, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை சார்ந்த ஏனைய ஈமான்களுடைய விடயங்கள் சார்ந்த ஒரு நூலை தொகுத்து தாருங்கள் என்று சொல்லி ரதியுத்தீன் அல் வாசித்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்திலே வேண்டுகிறார்கள். அப்பொழுது இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய இமாம்கள் மக்களுக்காக வேண்டி அகீதாவுடைய ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அப்பொழுது ரதியுத்தீன் அல் வாசித்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், மா ஹிப்பு இல்லா அகீதத்தை தக்தபுஹா அன்ஹு, நீங்களே எழுதித்தர வேண்டும் ஒரு அகீதாவுடைய கொள்கையை சுமந்த அது சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கையை சுமந்த நூலை வற்புறுத்துகின்றார்கள். அதற்கு பின்னால் இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த நூலை தொகுக்கின்றார்கள். அசருக்கு பின்னால் அமருகின்றார்கள். மாறிவோடு இந்த நூலை எழுதி முடித்திருக்கிறார்கள். சகோதரர்களே, எனவே இந்த நூலுக்கு அல்-வாசித்தியா என்ற பெயர் வருவதற்கான காரணங்களில் ஒன்று, வாசித் நாட்டை சேர்ந்த அந்த காதி ரதியுத்தீன் அல் வாசித்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வேண்டுகோள் விடுக்கின்ற காரணத்தினால் வாசித்தியா என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று இந்த நூலிலே இமாம் அவர்கள் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர்களுக்கும் அவர்களுக்கு முரணாக இருக்கக்கூடிய அஹ்லுல் வலாலத்தினர்களுடைய இரண்டு தீவிரமான போக்குகளுக்கு இடையில் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர்கள் நடுநிலையானவர்கள், வசத். எனவே அந்த அடிப்படை இந்த நூல் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கையை சுமந்த நூல் என்ற அடிப்படையிலே எழுதப்படுகின்ற காரணத்தினால் இன்னும் உலமாக்கள் இதற்கு அல்-வாசித்தி என்ற சிறப்பை பெறுகின்றது என்பதை குறிப்பிடுகிறார். அதே போன்று அஸ்ருடைய தொழுகைக்கு இன்னும் ஒரு பேர் ஸலாத்துல் உஸ்தா. அஸ்ருடைய தொழுகைக்கு இன்னும் ஒரு பேர் ஸலாத்துல் உஸ்தா. இமாம் அவர்கள் எதுக்கு எந்த தொழுகைக்கு பின்னால் எழுதுகிறார்கள்? அஸ்ருடைய தொழுகைக்கு பின்னால் எழுதுகிறார்கள். ஸலாத்துல் உஸ்தா, எனவே வாசித்தியா என்ற தொடர்போடு இருக்கின்றது என்பதை அடையாளமிட்டு காட்டுகிறார். சகோதரர்களே, இமாம் அவர்கள் இந்த நூலை எழுதினதன் பின்னால் அதனுடைய பிரதிகள் மிஸ்ர், ஈரான், ஷாம் போன்ற பிரதேசங்களுக்கு படரக்கூடியதானதாக இருக்கின்றது. இமாம் அவர்கள் இந்த நூலை ஹிஜ்ரி 698 எழுதுகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் சொல்லுகின்றார்கள், தத்தாருடைய அந்த ஷாமை நோக்கி தத்தாருடைய படை வருவதற்கு முன்னால் 7 வருடங்களுக்கு முன்னால் இந்த நூலை நான் எழுதினேன். தத்தாருடைய படை வருவதற்கு முன்னால், ஷாமை நோக்கி வருவதற்கு முன்னால் 7 வருடங்களுக்கு முன்னால் இந்த நூலை நான் எழுதினேன். ஏனென்றால் இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் தஆலா அவர்களிடத்திலே
அன்றைய காலத்தில் உள்ள ஆட்சியாளர் இடத்திலே முறையிடப்படுகின்றது. சுன்னாவல் ஜமாஅத்துடைய கொள்கைக்கு முரணாக இவர் ஒரு நூலை எழுதி சமூகத்தில் பரத்துறாரு. அஹ்லுசுன்னா ஜமாஅத்துடைய கொள்கைக்கு முரணாக ஒரு நூலை எழுதி பரத்துகின்றார் என்று சொல்லி அன்றைய காலத்தில் இருந்த ஆட்சியாளருக்கு மத்தியிலே எத்தி வைக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் அவர்கள் சொல்கின்றார்கள், இது நான் 7 வருடங்களுக்கு முன்னால் எழுதினேன். இப்ப நான் உங்களுக்கு கொண்டு வந்து எழுதி கொண்டு வந்தது. ஏனென்றால் நான் எழுதினா நான் புதுசாக சொல்லுவேன். 7 வருடங்களுக்கு முன்னால் எழுதின அக்கீதத்துல் வாசித்தியா என்ற நூல் இது உங்களுக்கு முன்னால் சமர்ப்பித்தது. இதில் 3 தலைமுறையினர்களான சஹாபாக்கள், தாபியீன்கள், தப தாபியீன்கள் அவர்கள் கொண்டிராத ஒரு கொள்கையை நான் சொல்லியிருந்தால், குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான ஒன்றை நான் சொல்லியிருந்தால் கொண்டு வாருங்கள், நான் சொன்ன கருத்தை மீட்டெடுத்துக் கொள்கிறது. 1 நாள் 2 நாள் அல்ல, 3 வருடங்கள் அவகாசம் கொடுக்கின்றார். அதற்கு பின்னால் சகோதரர்களே, இன்று வரைக்கும் அகீதத்துல் வாசித்தியா என்று சொல்லக்கூடிய இந்த நூல்ல அஹ்லுசுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கைக்கு முரணான ஒரு விடயத்தை யாருனாலும் சுட்டிக்காட்ட முடியாமல் பலரும் பல குற்றச்சாட்டுகளை வைத்தார்களே தவிர அபாண்டங்களையும் இட்டுக்கட்டுதல்களை கூறினார்களே தவிர இமாமுடைய நூலில் இருந்து எடுத்து காட்ட முடியும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இப்னு பத்தூதா உலகத்தை சுத்துற நேரத்துல இமாம் இப்னு தைமியா ரஹிமல்லாஹ் அவர்கள் ஒரு பள்ளிவாசல குத்துபா செய்யறாங்க. குத்துபா செய்கின்ற நேரத்துல அல்லாஹ் தஆலா துனியால வானத்துக்கு இறங்கி வர இப்படித்தான் சொல்லி இறங்கி காட்டினாங்களா என்று சொல்லி ஒரு இட்டுக்கட்டுதலான பொய்யை எழுதி வைத்தீங்க. சகோதரர்களே, அஹ்லுசுன்னா வல் ஜமாஅத்துடைய இமாம்களை அல்லாஹ் தஆலா எவ்வாறு பாதுகாப்பான், இவர்கள் எவ்வாறு அபட்டமான பொய்யை சொல்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டுவதற்காக வேண்டி அந்த காலத்துல இமாம் இப்னு தைமியா சிறைச்சாலை இருந்தாங்க. அந்த காலத்துல இமாம் இப்னு தைமியா எங்க இருந்தாங்க? சிறைச்சாலையில் இருந்தாங்க. இவர் சொல்லக்கூடிய அந்த கால பகுதி இமாம் இப்னு தைமியா சிறைச்சாலை. எப்படி பள்ளிவாசலுக்கு குத்துபா செய்யறது? அதே ஒரு பொய். அப்படி இமாம் இப்னு தைமியா எங்கேயும் சொன்னது கிடையாது, அடையாளம் காட்டினது கிடையாது. அதே நேரத்தில் இவர்கள் சொல்லக்கூடிய இட்டுக்கட்டு பொய்யும் என்னது, அவர் அந்த காலத்துல இல்லாது, அந்த இடத்துல இல்லாது. இப்படி இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மீது பொய்யை இட்டு கட்டினார்கள் என்றால் அல்லாஹ் தஆலா அந்த இமாமை பாதுகாத்தான். ஏன்? அந்த இமாம் அஹ்லுசுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கையை பாதுகாத்தார். சகோதரர்கள், இவ்வாறு இட்டு கட்டினார்களே தவிர இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹுடைய நூலில் இருந்து அகீதத்துல் வாசித்தியாவுடைய நூலை இன்றைக்கு வரைக்கும் குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாக, சலஃபு ஸாலிஹீன்களுடைய கொள்கைக்கு முரணாக, சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள் அவர்களுடைய கொள்கைக்கு முரணாக ஒரு கூற்றை கூட எடுத்து வைக்க முடியாததற்கு மாறிவிட்டது. ஆம் சகோதரர்களே, இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் வைக்க முடியாது. ஏன்? இந்த நூல் அஹ்லுசுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கையை சுமந்த நூல் என்பதை அஹ்லுசுன்னா வல் ஜமாஅத்துடைய உலமாக்கள் எங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு அவர்களுக்கு பின்னால வந்தவர்கள். அதிலும் குறிப்பாக சகோதரர்களே, ஷாஃபி மதுஹபை சார்ந்த இமாம்கள் இமாம் இப்னு தைமியா அடைந்த அகீதத்துல் வாசித்தியாவுக்கு சிறப்பு கூறுவதை நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கு. அதில் ஒன்றுதான் இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ். இமாம் தஹபி யார்? ஷாஃபி மதுஹபுடைய இமாம்களில் ஒருவர். ஜர்ஹ் வ தஅதீல், அதாவது இவர் நல்லவரா கெட்டவரா, இவர் எழுதிய நல்லதா கெட்டதா என்று சொல்லக்கூடிய இமாம்களில் ஒருவர் இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ். அவர்கள் சொல்லுகின்றார்கள், ثم وقع الاتفاق على ان هذا المعتقد سلفي جيد. ஏகோபித்ததாக ஆகிவிட்டது. எல்லா இமாம்களுக்கு மத்தியிலும் ஏகோபித்ததாக ஆகிவிட்டது இந்த கொள்கை. அதை இந்த நூல்ல இருக்கக்கூடிய நம்பிக்கை அஹ்லுசுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கை, சலஃபு ஸாலிஹீன்களுடைய கொள்கை என்று ஏகோபித்ததாக ஆகிவிட்டது. இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதனை இமாம் அப்துல் ஹாதி அவர்கள் உகூத் அத்-துர்ரியா என்ற நூலிலே எங்களுக்கு அடையாளம்
சகோதரர்களே, இமாம் இப்னு ரஜப் அல்-ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹிஜ்ரி 795ல வஃபாத்தான இமாம்கள் ஒருத்தர் சொல்லிட்டார். அதே மாதிரி தான் وقع الاتفاق بعد ذلك على ان هذه عقيده سنيه سلفيه. அதாவது அந்த முறைப்பாடுக்கு பின்னால் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்திலே ஏகோபித்ததாக ஆகிவிட்டது. இந்த நூல் அகீதத்துல் வாஸித்தியா என்று சொல்லக்கூடிய இந்த நூல் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய ஸலஃபு ஸாலிஹின் கொள்கை சுமந்த நூலாக மாறிவிட்டது. அதே போன்ற சகோதரர்களே, அல்லாமா முஹம்மது கலீல் ஹர்ராஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல் அகீதா அல் வாஸித்தியா ஷேக் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் மின் அஜ்மா மா குதிப ஃபி அகீதத்தி அஹ்லி சுன்னத்தி வல் ஜமாஅ. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கையிலே அகீதாவுடைய விடயங்களை எழுதப்பட்ட நூல்களில் அனைத்தையும் ஒன்று சேர்த்த ஒரு நூலாக இருக்கின்றது. வார்த்தைகளிலே சுருக்கமானதும் வெளிப்படுத்தக்கூடிய விடயங்களிலே நுணுக்கமானது. இவ்வாறான ஒரு நூல் தான் இமாம் இப்னு தைமிய்யா அகீதத்துல் வாஸித்தியா என்று சொல்லி இமாம் முஹம்மது கலீல் ஹர்ராஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லிட்டார். சகோதரர்களே, இந்த இடத்தில் கலீல் ஹர்ராஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். இவர்கள் எகிப்து நாட்டிலே இருக்கக்கூடிய பிரபல்யமான ஒரு பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஒன்றுதான் ஜாமியத்துல் அஸ்ஹர் என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகம். இதிலே அவர்கள் பல கலைகளை கற்றவர்களாக இருந்தார்கள். பல கலைகளை கற்றவர்களாக இருந்தார்கள் என்றாலும் இவர்கள் அஷ்அரி கொள்கையை சுமந்தவர்களாக இருந்தார்கள். சூஃபித்துவ கொள்கையை சுமந்தவர்களாக இருந்தார்கள். பல்சஃபா தத்துவ கொள்கையை சுமந்தவர்களாக இருந்தார்கள். அந்த எகிப்து நாட்டிலே உள்ள பலர் ஷேக் கலீல் ஹர்ராஸ் ரஹிமஹுல்லாஹ் கலீல் ஹர்ராஸ் ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்தில் வேண்டுகோள் கொடுக்கின்றார்கள், நீங்கள் உங்களுடைய டாக்டரேட்டை எதில் எழுதணும் என்றால் இமாம் இப்னு தைமிய்யாவுக்கு மறுப்பாக நீங்க எழுதணும். அவருக்கு மறுப்பாக எழுதணும். அவர் அதுக்கு தேவையான அனைத்து கிதாபுகளை நம்ம உங்களுக்கு கொடுத்தார். இமாம் இப்னு தைமிய்யா எழுத என்னென்ன கிதாபுல உங்களுக்கு தேவையே அத்தனை கிதாபுகளை கொண்டு வந்தாரோ இமாம் இப்னு தைமிய்யாவுக்கு எதிராக நீங்க எழுதணும். நீங்க தான் ஒரு சரியானது. அவர் பல கலைகளில் உள்ளவராக இருந்தார். முஹம்மது கலீல் ஹர்ராஸ் ரஹிமஹுல்லாஹ் 3 மாதங்கள் தொடர்ந்து தேர்ச்சியாக இமாம் இப்னு தைமிய்யாவுடைய நூல்களை படிக்கிறார். கட்டி படிக்கிறார். என்னத்துக்கு படிக்கிறார்? நலவுக்கா? இல்ல, இதுல என்ன குறைக்கானே, இதுல என்ன குறைக்கானே படிக்கிறார். அல்லாஹ் தஆலா எவனுக்கு ஹிதாயத்தை நாடிவிட்டானே அவனை யாராலும் தடுக்கிறார். இந்த நூல்கள் எல்லாம் படிக்கிறார். படித்ததன் பின்னால் அவர் சொல்கின்றார், அகீதத்து அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கையை சுமந்த நூல்கள் தான் இந்த அத்தனை நூல்கள் என்று சொல்லி அவர் கொண்ட அஷாயிராவுடைய கொள்கையில் இருந்து, சூஃபித்துவ கொள்கையில் இருந்து, இல்முல் கலாம், ஃபல்சஃபா, தத்துவவாதம், தர்க்கவாதங்களுடைய அனைத்து கல்விகளிலும் தன்னை துப்புரவாக்கி எழுதுகிறார் இமாம் இப்னு தைமிய்யா. அவர் கொண்ட கொள்கை அகீதா ஸலஃபிய்யா. அவர் டாக்டரேட் எழுதுகிறார் இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த ரிசாலா அகீதத்து இப்னு தைமிய்யா ஸலஃபி என்ற அடிப்படையில எழுதுகிறார். இதனை இமாம் கலீல் ஹர்ராஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஜாமியத்து இமாம் சஊதிலே படித்துக் கொடுக்கின்ற பொழுது இந்த வரலாறை சொல்லுகிறார்கள். அவரிடத்திலே நேரடியாக படித்த இமாம்கள் தான் ஆமான் அல் ஜாமி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இதனை அவர்கள் ஷரஅத்துல் வாஸித்தியா என்ற நூலிலே சொல்லி காட்டினார். சகோதரர்களே, இந்த இடத்தில் நான் ஏன் இதனை உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று சொன்னால், எவராக இருந்தாலும் சரி, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, இமாம் இப்னு தைமிய்யாவுடைய அகீதத்துல் வாஸித்தியா அல்லது வேறு எந்த நூலையும் இஹ்லாஸோடு நேர்வழியை தேடி படிப்பாராக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக வல்லாஹி சும்மா வல்லாஹி சும்மா வல்லாஹி அவர் நேர்வழி அடையாளம் காண்பார். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கையை அகீதாவை அடையாளம் காணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நூல் என்பதை எங்களுக்கு எடுத்துக்காட்டுகிறது. அதே போன்று சகோதரர்களே,
தற்காலத்துல வாழ்ந்த வஃபாத்தான இமாம்கள் ஒருவர் தான் முஹம்மது பின் ஸாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ். அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மின் அஹ்ஸனி மா குதிப ஃபில் அகீதா அல் அகீதா அல் வாஸித்திய்யா. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை ஈமானுடைய விடயங்களில் தொகுக்கப்பட்ட நூல்களில் சிறப்பான ஒரு நூல் தான் அகீதத்துல் வாஸித்திய்யா என்று இமாம் முஹம்மது ஸாலிஹ் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அதே போன்று சகோதரர்களே, இந்த நூல் ஒவ்வொரு முஸ்லிமும் படிக்க வேண்டும், பள்ளி வாசலில் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், எங்களுடைய குடும்பங்கள் இதனை படிக்க வேண்டும் என்று எங்களுடைய உலமாக்கள் இந்த நூலை வழிகாட்டுவதை நாங்கள் அடையாளம் காணக்கூடியதானதாக இருக்கிறது. அதற்கு அப்பால் சகோதரர்களே, இந்த இடத்திலே இந்த நூலை, அதாவது உங்களுக்கு இமாம் ஜஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த நூலுடைய சிறப்பை சொன்னதை, இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த நூலுடைய சிறப்பை சொன்னதை நாங்கள் அடையாளம். அதற்கு பின்னால் சகோதரர்களே, இந்த நூல்ல படிக்கிறதுக்கு முன்னால இந்த நூல் ஷாஃபி மதுஹபோடு எந்த அளவுக்கு தொடர்பானது என்பதைத்தான் உங்களுக்கு சொல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். ஏன் இந்த நூலை எழுதும்படி கேட்டவர் யார்? ரதியுத்தீன் அல் வாசித்தி ரஹிமஹுல்லாஹ். அவர் யார்? ஷாஃபி மதுஹபுடைய இமாம்கள் ஒருவர், ஆதிகளில் ஒருவராக. அதே போன்று இந்த நூலுடைய சிறப்பை சொன்னவர்கள் யார்? இமாம் ஜஹபி ரஹிமஹுல்லாஹ், ஷாஃபி மதுஹபுடைய இமாம்கள் ஒருவர். அதே போன்று சகோதரர்களே, இந்த இமாமை சிறப்பித்து கூறின ஷாஃபி மதுஹபுடைய இமாம்கள் பற்றி இவர் சொன்ன விடயங்களை நாங்கள் சிலதை பார்ப்பது அவசியம். ஏன் என்று சொன்னால், இந்த நூலை படிக்கின்றவர்கள் வைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய நாட்டில எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி. இலங்கையை பொறுத்த மட்டும் ஷாஃபி மதம், இந்தியாவை பொறுத்த மட்டும் சில பகுதிகளில் ஹனஃபி மதம், பாகிஸ்தான்ல ஹனஃபி மதம், இன்னும் சில பகுதிகளில் மாலிக் மதம் இருக்கிறது, ஹம்பல் மதம் இருக்கிறது. எந்த மதவை நீங்கள் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையோடு அந்த மதத்தில் உள்ள இமாம்கள், உலமாக்கள் இந்த நூலை சிறப்பித்து கூறுவதை நாங்கள் உங்களுக்கு அடையாளம் காட்டுவோம். அதே போன்று அந்த மதவுடைய இமாம்கள், இமாம் இப்னு தைமியாவுடைய கல்வியை, அவருடைய கொள்கையை சிறப்பித்து கூறியிருப்பதை நாங்கள் அடையாளம் காணக்கூடியதானதாக இருக்கு. சகோதரர்களே, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சிறப்பித்து கூறினவர்கள் ஒருவர் தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், இமாம் ஜஹபி ரஹிமஹுல்லாஹ் ஷாஃபி மதுஹபை சார்ந்த இமாம். ஷாஃபி மதுஹபை சார்ந்த இமாம் ஒருவர் தான் இமாம் ஜஹபி ரஹிமஹுல்லாஹ். இமாம் ஜஹபி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய மாணவர்கள் ஒருவர். அப்ப ஷாஃபி மதுஹபுடைய மாணவர்கள் இமாம் இப்னு தைமியா படித்திருக்கிறார். அதே போல் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் ஷாஃபி மதுஹபுடைய இமாம். தஃசீர் இப்னு கஸீர் என்பது பிரபல்யமான தஃசீர் நூல். அந்த இமாம் யார்கிட்ட படித்தார்? இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே படித்தது. அதே போல இமாம் மிஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அதாவது குதுபு சித்தா என்று சொல்லக்கூடிய 6 கிரந்தங்களுக்கும் அதனுடைய அறிவிப்பாளர்களை பற்றி சொன்னவர் தான் இமாம் மிஸ்ரி ரஹிமஹுல்லாஹ். அவர் யார்? ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர். அந்த இமாம் அவர்கள் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சிறப்பித்து சொல்கிறார்கள், இவரை போன்ற ஒருவரை நான் கண்டதில்லை. இமாம் மிஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இவரை போன்ற ஒருவரை நான் கண்டதில்லை என்று சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று சகோதரர்களே, தகியுத்தீன் அஸ்-சுபகி, அதாவது தாஜுத்தீன் தபகாத் ஷாஃபியாவுடைய தந்தை, அவர்கள் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கல்வி விசாலமான தன்மையை வர்ணித்து கூறுவதை நாங்கள் காணுகிறோம். அதே போன்று முஹம்மது அப்துல் பர் சுதுகி, ஷாஃபி மதுஹபுடைய முக்கியமான இமாம்களில் ஒருவர், அவர்கள் சொல்லுகின்றார்கள், மா யுபகது இப்னு தைமியா இல்லா ஜாஹிலுன் அவ் சாஹிபு ஹவா. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை எதிர்க்கக்கூடியவன் ஒன்று அவன் அறியாதவனாக இருப்பான், ஜாஹில் மடையவனாக இருப்பான், அல்லது மனோச்சையை பின்பற்றக்கூடியவனாக இருப்பான்,
என்று சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று கமாலுத்தீன் இப்னு ஜம்லக்கான் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சிறப்பித்துக் கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். இப்னு தகீக் அல்-ஈத் அல் மாலிகி ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், ரஅய்து ரஜுலன் அல்-உலூம குல்லஹா பைன ஐனைஹி, அதாவது அனைத்து கல்விகளையும் ஒன்று சுமந்தவர் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை போன்று நான் ஒருவரை கண்டதில்லை என்று சொல்லி. அதே போன்று சயீத் புகாரிக்கு சிறப்பான ஷரஹ் எழுதினவர் தான் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். ஃபத்ஹுல் பாரிக்கு அவர்கள் சொல்கிறார்கள், மின் அஜபில் உஜுப் அன்ன ஹாதா ரஜுல் கான அலல் الناس قياما على اهل البدع من الروافض والحلوليه. ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கின்றது, இந்த மனிதர் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மனிதர்களிலே அசத்தியங்களுக்கும் அசத்தியவாதிகளுக்கும் வழிகேடர்களுக்கும் வழிகேடான கூட்டங்களுக்கும் எதிராக இந்த இவரை போன்ற ஒருவரை நான் கண்டதில்லை என்று இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் அடையாளம் காணக்கூடியதானதாக இருக்கின்றது. சகோதரர்களே, இது ஷாஃபி மذஹபுடைய இமாம்கள் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி சொன்ன சில விடயங்களை உங்களுக்கு முன்னால் எத்தி வைத்ததாக இருக்கின்றது. எனவே எவர்களுடைய உள்ளத்திலே தப்பான எண்ணங்கள் இருக்கலாம், இவர் ஷாஃபி மதவுக்கு சார்ந்த உள்ள கொள்கை எழுதுகிறாரா, அந்த இமாம்களால் பாராட்டப்பட்ட ஒரு நூலை எழுதுகிறாரா என்று கேட்டால் நாம் என்ன சொல்வோம்? ஆம், இவற்றை கேள்வி கேட்டவர் யார்? ரபியுத்தீன் அல் வாசித்தி ஷாஃபி மதவுடைய இமாம்கள் ஒருத்தர் வந்து கேட்டிருக்கேன். அப்ப அதுக்கு தக்கனமாக தான் இமாம் இப்னு தைமியா அந்த நூலை எழுதுகிறார். முதலாவது. இரண்டாவது, அந்த நூலை சிறப்பித்து சொல்லக்கூடியவர் யார்? இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹ். என்ன சொல்ல, அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துடைய கொள்கையை சுமந்த ஒரு நூல் என்று ஏகமித்ததாக இருக்கின்றது என்று சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று அவரை சிறப்பித்து சொன்னவர்கள், அதே போன்று சகோதரர்கள், இன்று வரைக்கும் அல்லது மறுமை வரைக்கும் இந்த இமாமுடைய நூல்ல அகீதத்து வாசித்தி என்ற நூல்ல யாருக்கும் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துடைய கொள்கைக்கு முரணாக எந்த ஒன்றையுமே எடுத்துக்காட்ட முடியாது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்க வேண்டும். அப்படியான ஒரு சிறப்பான நூலை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு படிப்பதற்கு பாக்கியத்தை தந்திருக்கின்றான் என்றால் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவன் ஏற்றுக்கொண்ட அந்த கூட்டத்திலே எங்கள் அனைவரையும் சேர்க்க வேண்டும். அல்லாஹு அலம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக